ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராமஸ் அரிசிபை கிச்சன். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் நல்ல காரசாரமான நண்டு கிரேவி தான் செய்ய போகிறோம். இந்த நண்டு கிரேவி பார்த்தீங்கன்னா அப்படியே வில்லேஜ் ஸ்டைலில் இருக்கும். கிராமத்து ஸ்டைலில் நல்ல மசாலாவை வறுத்து அரைச்சி செய்ய போகிறோம். சூப்பராக இருக்கும். என்னோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க இந்த நண்டு மசாலா எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த நண்டு மசாலா செய்கிறதுக்கு நம்ம மசாலா வறுத்துக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. ஏன்னா மிளகு சீரகமோட அந்த ஃப்ளேவர் தான் நண்டு கிரேவிக்கே நல்லாயிருக்கும். அதனால் அந்த அளவு மட்டும் மிளகு மட்டும் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இல்லை இன்னும் நீங்கள் ஸ்பைஸாக சாப்பிடுவீங்கன்னா மிளகு ஒரு 2.5 டீஸ்பூன் அளவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் இஞ்சியை எடுத்திருக்கேன். அதை நறுக்கி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். பூண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு இருக்கும். ஏன்னா இந்த நண்டு கிரேவிக்கு இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம் இதோட காரம் தான் நல்லா இருக்கும் ஃப்ளேவர். அதனால் இஞ்சி பூண்டு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா வரமிளகா 1 தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா நான் மிளகு அதிகமாக சேர்த்துருக்கனால ஒரே ஒரு வரமிளகா சேர்த்துருக்கேன். 1 கைப்பிடி அளவுக்கு நறுக்குன தேங்காய் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு அந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கினா தான் கிரேவியோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா வதங்கிடணும். இந்த அளவுக்கு வதக்கி எடுத்து நம்ம மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ குழம்பு பார்த்திங்கன்னா அதை தாளித்து விட்டுக்கிறதுக்கு கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் 2 பட்டை, கிராம்பு, ஒரு நட்சத்திர சோம்பு அது மட்டும் போதும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொரியட்டும். இதில் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இதில் 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் மஞ்சள்தூளும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வேகணும். இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நமக்கு இன்னும் தக்காளி நல்லா வதங்கலை. அதனால் நான் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து நல்லா மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா அந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்துடும். அதனால் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நேரம் மூடி போட்டு குக் பண்ணிங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு வெந்து வந்துடணும். இப்போ இந்த மசாலாவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே மசாலா கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த வெங்காயம், தேங்காய் பேஸ்ட் அதை நம்ம சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவு தண்ணி வேணுமோ அந்த அளவு தண்ணி மிக்ஸ் பண்ணி உப்பெல்லாம் பார்த்து நல்லா மூடி விட்டு கொதி விட்டுருங்க. நல்லா கொதிக்கட்டும். கொதித்து நல்லா குழம்பு நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போன பிறகு நம்ம ஏற்கனவே கழுவி வச்சுக்க நண்டு சேர்த்துக்கலாம். நண்டு பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த குழம்பு நல்லா கொதி விட்டுருச்சு. நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போன அப்புறம் நல்லா கொதி விட்டுருச்சு. இந்த குழம்புல நம்ம நண்டு சேர்த்துக்க போகிறோம். நண்டு குழம்பு செய்யும்போது எப்பயுமே நீங்கள் கொஞ்சம் அகலமான பாத்திரமாக எடுத்திங்கன்னா நண்டு வேகிறதுக்கு நல்லா இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த நண்டு நம்ம திருப்பி திருப்பி போட்டு வேக வைக்கும்போது கொஞ்சம் பாத்திரம் கொஞ்சம் அகலமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா கடல் நண்டு. இப்போ நண்டை எல்லாம் சேர்த்துட்டு நல்லா இதை ஒரு தடவை பரட்டி விட்டுட்டு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் மட்டும் போதும். ஏன்னா நண்டு சீக்கிரம் வெந்துடும். எப்பயுமே சீ ஃபுட்லாம் உங்களுக்கு சீக்கிரமாகவே வெந்துடும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நண்டு நல்லா குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இது கொஞ்சம் நேரம் சிம்மரில் விட்டிங்கன்னா அந்த நண்டோட சாரெல்லாம் அந்த குழம்புல இறங்கி சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்கும். கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா பரட்டி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான நண்டு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய நான்வெஜ் ரெசிபீஸ்லாம் இருக்குது. அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதையும் போய் பாருங்கள். நம்ம கடைசியாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். ஏன்னா கொத்தமல்லி தழை வந்து நண்டு கிரேவிக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் இருக்கும். அதனால் நான் நிறையாவே சேர்த்துக்கிறேன். நிறைய சேர்த்து நீங்கள் கொத்தமல்லி தழை சேர்த்து நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.